Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் மொத்தம் 2379 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வளாகத்தில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்ப பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெற அனைத்து மையங்களும் கணினி மென்பொருள் மூலம் சுழற்சி முறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் மொத்தம் 2379 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும், முதல் கட்டமாக 79 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கூடுதலாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்பட்டால் மற்ற மாவட்டங்களில் இருந்து வாங்கி பயன்படுத்தப்படும் எனவும் தேர்தல் அலுவலர் கந்தசாமி கூறினார். இன்றைக்கு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்னிலையில் இந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குமான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பிரித்து அந்த சட்டமன்ற தொகுதிகளிலே தனியாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்களுக்கு அனுப்பப்படுகிற பணி இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கின்றது. மொத்தம் 2379 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட இருக்கின்றன. இந்த 2379 வாக்குச்சாவடிகளில் ஒரு 73 வாக்குச்சாவடிகள் இப்போதைக்கு முதல் கட்டமாக பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டுள்ளன. இதில் 2 பேலட் யூனிட் எங்கேயாவது தேர்தலில் பயன்படுத்த வேண்டி வந்ததுன்னா அப்போ மட்டும் தேவைப்படும். அப்போ மற்ற மாவட்டங்கள்லேருந்தோ இல்லைனா சிஓ ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வாங்கி அதையும் பயன்படுத்துவோம். இப்போதைக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. சென்னையில் சட்டமன்ற தேர்தலுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஒதுக்கீடு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் விவிபேட் இயந்திரங்களின் முதல்கட்ட ஒதுக்கீடு செய்யும் பணி சித்தாதிரிப்பேட்டையில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கிடங்கில் நடைபெற்றது. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் இயந்திரங்கள் தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு வாக்குச்சாவடிகளுக்கு ஒதுக்கப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 16 தொகுதிகளில் உள்ள 4079 வாக்குப்பதிவு மையங்களுக்கான மின்னணு இயந்திரங்கள் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த சட்டப்பேரவை பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதியில் உள்ள 341 வாக்குச்சாவடிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. செங்கம், தண்டராம்பட்டு மற்றும் ஜவ்வாதுமலை பகுதிகளை உள்ளடக்கிய செங்கம் தொகுதியில் 341 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 341 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலையில் ஆரணி தொகுதிக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக அறையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. தேர்தலை முன்னிட்டு அந்தந்த தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்படும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் ஆரணி தொகுதிக்காக மொத்தம் 419 விவிபேட் இயந்திரங்கள், 387 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த இயந்திரங்கள் பாதுகாப்பான அறையில் பூட்டி வைக்கப்பட்டன.